தேவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். அது வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம 2 பேரும் எதிர்த்து நிப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நீ இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஃபீல் பண்ணி பேசினா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். எனக்கு அடுத்த வேலைகள் ஓடவே மாட்டேங்குது. நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என்னோட நம்பிக்கையும் தைரியமும் நீதான். எழில், உன்னோட ஆறுதல் எனக்கு தேவைப்படுறதுனாலதான் என்னையும் அறியாம என் கண்ணு கலங்கிடுச்சான்னு தெரியல. நீ இருக்கங்கிற தைரியம் எனக்கு எப்பவும் இருக்கு. எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிரியவே கூடாது. என்ன கயல் நீ? அப்படி ஒரு விஷயம்லாம் என்னைக்குமே நடக்காது. என் அம்மா நம்மளை பிரிக்க நினைச்சாங்க, நடந்துதா? அந்த சரவணவேலு நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணான், அது நடந்துதா? யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது.